இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நான் சொல்ல போகிறது ஒரு சின்ன கதை, குட்டி கதை. குழந்தைங்களாக இருக்கிறப்போ நமக்கு சொல்லப்பட்ட ஒரு கதை. அந்த கதையை பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் இப்போ இருக்கிறது, இன்றைக்கி இந்த நிமிஷம் நான் இருக்கிறது டென்மார்க் தேசத்தில் பிள்ளையோட வீட்டில் இருக்கேன். இங்கேருந்து எங்கள் பிள்ளை சில அடுத்த நாடுகளுக்கு கூட்டிகிட்டு போனார். ஜெர்மன் போயிட்டு அங்கேருந்து பெர்லின், ஹாம்பர்க், அப்படியே சில இடங்கள், முக்கியமான இடங்கள் அப்படியே கூட்டிகிட்டு போனார். பாரிஸ்னுடைய பார்டரில் சில ஊர் அப்படி சுற்றி வர கூட்டிகிட்டு போனார். பெல்ஜியம், பல இடங்களுக்கு சுற்றுலாவாக எங்களை கூட்டிகிட்டு போய் காமிச்சார். நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு பல தேசங்களை சுற்றி காமிக்கணும்னு. இதுக்கு முன்னாடி 3 தடவை வந்து போதும். அதே மாதிரியே ஒவ்வொரு சமயம் ஒரு நாட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். நெதர்லாந்து, ஸ்வீடன், பாரிஸ், அது மாதிரி பல இடங்களுக்கு கூட்டிகிட்டு போனார். உலக அதிசயங்கள் அப்படின்னு ரொம்ப வெகு தூரத்தில் இருந்த அந்த ஐஃபில் டவர் பக்கத்தில் நிற்கிறப்போ அவ்வளவு தூரத்தில் இருந்தது, இப்போ கிட்டக்கு வந்துடுதே அப்படின்னு தோணுச்சு. அதுபோல் பல தேசங்களை பிள்ளைங்களோட தயவால் நாங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி ஜெர்மன் போயிருந்தோம். ஜெர்மனில் வின்சென்ட் அப்படின்னு ஒரு நகரம். அங்கே ஒரு உறவுக்காரர் வீட்டுக்கு போனோம். அப்படியே அந்த அழகான ஒரு சிறு நகரம், அதை சுற்றி பார்க்குறப்போ ஒரு பார்க். அந்த பார்க்கில் சில சிலைகள், கொஞ்சம் வித்தியாசமான சிலைகள், அழகான சிலைகள். ஒரு பையன் ஒரு பெரிய வாத்து, கூஸ், அதை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த பையன் கையை இன்னொருத்தர் கையை பிடிச்சிருக்காங்க. அந்த பிடிச்சிட்டு இருக்கிறவங்களோட கையை இன்னொருத்தர் பிடிச்சிருக்காரு. அவரோட இடுப்பை இன்னொருத்தர் பிடிச்சிட்ருக்கார். அவரோட துணியை இன்னொருத்தர் பிடிச்சிட்ருக்கார். இப்படி இந்த பையனோட தொடர்போட ஒவ்வொருத்தர் பிடிச்சிட்ருக்காங்க. இது என்ன, இவங்களையே இப்படி பிடிச்சிட்ருக்காங்க, இது என்ன, இந்த சிலைகள் சொல்லும் கதை என்ன அப்படின்னு கேட்டேன். கதை தெரிஞ்சவங்க கதை சொன்னாங்க. ஒரு பையனுக்கு ஒரு வாத்து கிடச்சிது. வாத்துனா அந்த கூஸ்ன்ற ரக வாத்து. கொஞ்சம் சாதாரண வாத்துலேருந்து வாத்து மாதிரி தான் இருக்கும், சில குணங்களால் வேறுபட்ட இனம் வாத்தில் அது ஒரு வகை. அதை பிடிச்சாரு. அது பொன் முட்டையிடுற வாத்து. அதனால் அது ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருந்தார். சில பேருக்கு அந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சிடுது. எப்படி ஏழையாக இருந்த ஒரு பையன் பணக்காரனாரானே, அது எப்படின்னு அவங்களாம் யோசிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரிய வருது. ஒரு நாள் இந்த விஷயம் வெளியில் லீக் ஆகிற சமயத்தில் அந்த வாத்து வெளியில் பறந்து போச்சு. ஐயோ, பொன்முட்டையிடுற வாத்து பறந்து போதே அப்படின்னு சொல்லி இந்த பையன் என்ன பண்ணுறாரு, அதை போய் பிடிக்கிறார். அவரோட வாத்து அவர்கிட்ட தான் எவ்வளோ நாள் வளர்ந்தது, அவரை தான் செல்வந்தனாக ஆக்கிட்டுருக்கு சமீப காலமாக. இவ்வளவு வேகமாக வளர்றானே, என்ன காரணம்னு நினச்சிட்டு இருந்தாங்கல்ல. இந்த வார்த்தை இவன் பிடிச்ச உடனே அந்த பறக்காமல் பிடிக்கிறான். அதை இன்னொருத்தர் என்ன செய்கிறாங்க, அவனோட கையை பிடிச்சிக்கிறாங்க. இவன் அந்த வாத்து பறக்கும் பொழுது இவனும் பறப்பான், இவன் கூடவே நாமும் பறந்து போய் அந்த வாத்தை நாம் பிடிச்சிக்கணும் அப்படின்னு அவங்க பிடிக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஒருத்தர் இந்த வெள்ளை யானை வாழை பிடிச்சிட்டு போன கதை நம்ம ஊரில் ஒன்று இருக்கும். வாத்து பொன்முட்டையிடுற வாத்து ஒரு மாதிரி இருக்கும். இந்த 2 கதையும் மிக்ஸ் பண்ண மாதிரியாக இது ஒரு கதையாக ஒவ்வொருத்தரும் அந்த ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்போடு இருக்காங்க. அந்த பிடிச்ச
அதாவது இது வாத்து பறந்தால் எல்லாரும் வாத்தோட பறக்கிற மாதிரி தயாராக இருக்காங்க. இவ்வளவு பேரும் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரையும் இந்த வாத்து தூக்கிட்டு பறந்தால் என்ன ஆகும், இது பறந்துடுமே அப்படின்னு அந்த முதல்ல பிடிச்சவன் என்ன செய்தான், கொஞ்சம் வாத்தை கெட்டியாக பிடிச்சான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் கெட்டியாக பிடிச்சான். ஆனால் இவங்கெல்லாம் இழுத்த இழுப்புனால அந்த வாத்து நசுங்கி இறந்து போச்சு. எல்லாருடைய பேராசையும் ஒரு ஆசை இருந்தது, அது பல பேர்கிட்ட பரவி பேராசையாக மாறிச்சு. யாருக்குமே உபயோகம் இல்லாமல் அந்த வாத்து நசுங்கி இறந்து போச்சு. இதுதான் இங்கே அந்த சிலைகள் சொல்லும் கதையாக சொன்னாங்க. பேராசை பெருநஷ்டம். அதுக்காக தான் இந்த பேராசை இருக்கக்கூடாது. பேராசை இருந்தால் நம்மளை நோக்கி ஒரு பெரிய நஷ்டம் காத்துட்ருக்கும். சாதாரண ஆசை அப்படின்றது ஒரு அளவோட நியாயத்தோட நீதி நெறி தவறாமல் ஒழுக்கத்தோடு அந்த ஆசையை நிறைவேற்ற முற்படும் பொழுது நமக்கு வெற்றிகள் சேரும். ஒரு ஆசைன்றது ஒரு ரயில் பல பெட்டிகளை சுமந்துக்கிட்டு போனாலும் அத்தனை இழுக்கிறது ஒரு என்ஜின் தான். அதுபோல் மனுஷ வாழ்க்கையில் ஆசை அப்படின்றது என்ஜின் போல் இருக்கணும். எதுவுமே ஒரு அளவாக இருக்கணும். அந்த அளவுக்கு மிஞ்சி போனால் அடுத்தவங்க பொருள் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறதோ, எதுவுமே அளவுக்கு மேலே இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு நினைக்கிறதோ பேராசையாக அதை எப்படியானும் அடைஞ்சே தீரணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அது வெறித்தனமாக, அடைய விடாத போது அடைய முடியாத போது அது தோல்வியாக, அந்த தோல்வியினால் மன சஞ்சலமாக, எந்த காரணத்தால் நம்ம தோல்வி அடைஞ்சோமோ அந்த காரணத்து மேலே ஒரு வெறுப்பாக கோபமாக, இவ்வளவு மாறக்கூடிய மனம் நம்ம மனம். ஒரு ஆசைன்ற இடத்துல ஆரம்பித்தது அது அளவுக்கு மேலே தேவைக்கு அதிகமாக போகும் பொழுது அதோட எல்லை எங்கே போய் நிற்கும்னு சொல்ல முடியாது. கூடுமான வரை ஒரு அழிவில் போய் நிற்கும். இது நம்ம சின்ன வயசில், அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த கதை கேட்டிருக்கேன். இந்த கதை உற்பத்தியான இடம் எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே அதை இந்த வடிவத்தில் சொன்னாங்க. அங்கே நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்சது, நான் மற்ற குழந்தைங்களுக்கு சொன்னது, பேராசை பெருநஷ்டம் அப்படின்றப்போ ஒருத்தனுக்கு பொன் முட்டையிடுற வாத்து கிடைக்கும். அந்த முட்டையை ஒன்று ஒன்றா கொண்டு போய் தினம் ரொம்ப வறுமையில் இருந்த ஒரு சிறுவன், அவனுக்கு இந்த வாத்து கிடைக்கும். அதை வச்சு தினமும் போய் 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 விற்றுட்டு வந்து அந்த பணத்தை செலவும் பண்ணிவிட்டு சேமிச்சும் வச்சு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை வாங்கி நிறைவடைகிறான். நிறைவடையும் பொழுது அவனுடைய தேவைகள் பூர்த்தியாக அவன் மனசுக்குள்ளே இருந்த தேவைகள் நிறைவேறி போனதுனால ஆசை பேராசையாக மாறுகிறது. அது வரைக்கும் நல்லவனாக இருந்தவன் கொஞ்சம் சோம்பல், அதாவது இந்த தேவைகள் பூர்த்தி ஆகும்பொழுது நிறைய பேருக்கு சோம்பல் வந்துடும். தேவைகள் தான் ஒரு மனுஷனை இழுக்கும். இப்போ பசின்ற ஒரு உணர்வு இல்லைன்னா உலக இயக்கமே இல்லை. அதுபோல் தேவைகள் நிறைவேறி போனோடனே ஒரு சோம்பல் வந்து போகுது. அவன் என்ன பண்ணுறான், தினம் எடுத்துகிட்டு போய் கடையில் விற்கணும். இதெல்லாம் வேலை இல்லை, வேறு வேலை இல்லை, நம்ம ஏன் தினம் கடைக்கு போகணும்? எல்லா முட்டையும் இந்த வாத்து வயிற்றுக்குள்ளே இருந்தானே வெளியில் போடுது. இதோட வயிற்றை கிழிச்சு ஒரே நாளில் எல்லா முட்டையும் எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு அவனுக்கு அந்த அளவுக்கு அதுக்கு மேலே யோசிக்க தெரியாது. கல்வி அறிவு இல்லாதவன் ஏதோ கிடைச்சிது, அதாவது ஒரு அதிர்ஷ்டத்தின் காரணமாக அது கிடைச்சிது. அந்த அதிர்ஷ்டத்தை தக்க வச்சுக்கிற அளவுக்கு அவன்கிட்ட அறிவு இல்லை. அதனால் அவன் என்ன செய்கிறான், வயிற்றை கிழிச்சு எல்லா முட்டையும் எடுத்துகிட்டு போய் ஒரே நாளில் விற்றுடலாம் அப்படின்னு ஆசைப்படுறான். வயிற்று கிழிச்சதுனால வாத்து இறந்து போச்சு. இவன் தினம் ஒன்று விற்றுட்டு இருந்தான்னா இவன் இன்னும் பெரிய நிலைமைக்கு வந்திருப்பான். ஆனால் அவனுடைய பேராசை ஒரே நேரத்தில் எல்லா செல்வத்தையும் அடைஞ்சி சொகுசாக இருக்கணும் அப்படின்ற பேராசையினால் அந்த வாத்தை அவன் இழந்துட்டான்.
இப்படி கதை சொல்லுவாங்க. தேவலோகம் போகணும் அப்படின்றப்போ வெள்ளை யானை வாலை பிடிச்சிக்கிட்டு போவாங்க. ஒவ்வொருத்தராக அந்த வாலை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருப்பாங்க. அது தேவலோகத்து யானைன்றதுனால வெயிட்டு தெரியாமல் ஏதோ போய்கிட்டு இருந்தது. அது கீழே இருக்கிறவங்க இன்னும் எவ்வளோ தூரம் என்ன அப்படின்னு பேச்சு கொடுக்குறாங்க. சும்மா இருக்க முடியாது நிறைய பேருக்கு. அப்படி பேச்சு கொடுக்குறப்ப முதல்ல வாலை பிடிச்சாங்கல்ல, அவங்க இன்னும் இவ்வளவுன்னு கையை நீட்டி சொன்னாங்க. யானையினுடைய வால்லேருந்து வழுக்கி கீழே விழுந்தாங்க. அவங்களுடைய காலை பிடிச்சி தொங்கின அத்தனை பேரும் சேர்ந்து உயர யானை வாலை பிடிச்சி மேலே போயிட்டு இருந்தவங்க உயரத்துலேருந்து கீழே விழுந்து அடிபட்டாங்க. இப்படி இந்த கதையும் அந்த கதையும் இருக்கும். இந்த ரெண்டையும் சேர்த்து இங்கே ஒரு கதையாக சொன்னப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு. இந்த நீதி போதனை அப்படின்றது பெரியவங்க அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது கதை என்ன வடிவாக இருந்தால் என்ன, சொல்ல வந்த நீதி ஒன்று தானே. பேராசை பெருநஷ்டம் அப்படின்ற நீதி போதனைக்காக அவங்க சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை விட அந்த சிலைகளோட அழகு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல ஒரு தத்ரூபமாக இருந்தது. ஒரு பையன் அந்த வாத்தை அணைச்சி பிடிச்சிட்டு இருக்கிறது, அந்த வாத்தோட வடிவம், அதோட அந்த முகத்தில் இருந்த ஒரு பய உணர்வு, அவனுடைய அந்த பாதுகாக்கணும் அப்படின்ற பாதுகாப்பு உணர்வு, எப்படியும் இவனை விட்டுடக்கூடாது அப்படின்னு பின்னாடி வந்தவங்க பிடிச்சிட்டு இருந்த அந்த ஆசை பற்று, அது எல்லாமே அந்த சிலைகளில் தெரிஞ்சுது. அப்போது நீதின்றது எல்லா பெரியவங்களும் ஒரே நீதியை சொல்லியிருக்காங்க அப்படின்றத நினச்சி மனசுக்கு சந்தோஷம். நாடுகள் மாறினாலும் மொழி மாறினாலும் நீதி எங்கேயும் நீதியாக தான் இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன். இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கதைகள் இருக்குது. இந்த சிலைகள் சொல்லும் கதை ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம்.